குபேரன் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது? 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம், சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாதத்தில் வருது. அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இந்த பலன்கள் மாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியான மிதுன ராசியில், அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள். கொரோனா காலகட்டங்களில் 2019 5 கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு. அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனுரில் செயற்கையாக இருந்துச்சு. கூட கேதுவும் அந்த காலகட்டங்களில் இருந்ததுனால நுண்கிருமிகள் வந்துருச்சு. அதே போல் இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான், அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான், அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்பா அங்கே பகை பெற்று இருக்காரு, பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்காரு. கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க பிரம்மாண்டம் கூடிய ராகு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கிர பகவானும் புத பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் சனியும் ஒரு சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு. வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினச்சவங்க நினச்ச காரியத்தை முடிக்கணும். அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி, சொந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும், எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம். 15/2/2026 மகா சிவராத்திரி, 6/3/2026 வாஸ்து நாள், புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க 6/3/2026 தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவானானவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியும் அடைகிறாரு. அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருது. ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க. இப்போ வரது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது 3/3/2026 மாசி மாதம் வருது. 14/3/2026 தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரடையான் நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடக்கூடிய நோன்பு. ஐயா, இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 22/2/2026 பிப்ரவரி மாதம் 21-22 தேதிக்கு கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிரன் புதன் எல்லாம் 6 கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம். அது எண்ணி வரலும் இருக்குது அப்படின்னா 21 பிப்ரவரியிலேருந்து 6 மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை. பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். ஏன்னா 11ஆம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். சரி, இந்த மாதத்தில் நாங்கள் சனி பெயர்ச்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம். அது நாங்கள் தான் முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுட்டு வரோம்.
மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம், எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் 2023 டிசம்பர்லேயும் வந்து எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் வந்து என்னைக்கு சனி பெயர்ச்சி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கோம், ட்ரெடிஷ்னலாக சொல்லப்பட்டிருக்கோம். அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது 6/3/2026 அப்போ சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கோம், அதையும் வந்து பாருங்கள். மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும், சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் 2026 வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷம் இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கொண்டது ரிஷபராசி. ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதியான சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னாக்கா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். கூட சனி பகவானும் சேர்ந்து இருக்கார். அந்த 10ஆம் இடத்துல 6 கிரகங்கள் 21/2/2026 அப்புறம் செவ்வாயும் சேரும்பொழுது 6 கிரகங்கள். கடந்த காலகட்டங்களில் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி இருந்தீங்க. அப்படி முடங்கி இருந்தவங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் வாய்ப்புகள், படப்பிடிப்பு வாய்ப்புகள் கிடைச்சி பொருளாதாரத்தில் கடுமையான முன்னேற்றம், இங்கே வாங்கின வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அதே போல் ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க, பின்னிருந்து இயக்கக்கூடியவங்க, சுக்கிரன் தொடர்புடைய கம்யூனிகேஷன் பாவங்கள், இந்த ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இதை மாதிரி துறையில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்களுக்கு, இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டமே. நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காதவங்களுக்கு, உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 11ஆம் இடத்துல சனி பகவான் எப்போ வராரு? 6/3/2026. நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஆன அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி, நீண்ட நாளாக எங்களுக்கு திருமணமே ஆகலை, நானும் பார்க்குறேன், ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருட கடைசிக்குள்ளார திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த ரிஷபராசியை சேர்ந்த கார்த்திகை, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், கூட சூரியனும் இருக்கார், சனியும் இருக்கார், செவ்வாயும் இருக்கார், புதனும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். அப்போ வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்க, அது தொழில் அடிப்படையில் வெளிநாடு போகணுன்னாலும் சரி, வேலை அடிப்படையில் வெளிநாடு போகணுன்னாலும் சரி, படிக்கிற அடிப்படையில் வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். 13/2/2026 14/3/2026 அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். 2ஆம் இடத்துல குருவும் 11ஆம் இடத்துல சனி பயிற்சியும் பெயர்ந்த பிறகு நல்லா இருக்கு. சரி, இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்ம பலன்கள் சொல்கிறது அப்படின்றது எப்பொழுதுமே எதை பற்றி இருக்கிறோம்னாக்கா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பலன் சொல்கிறோம். அதுலேயும் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம செவ்வாயை பற்றி சொல்லிட்டோம். புதனும் சுக்கிரனும் சூரியனும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்மளோட ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 2/5க்கு உண்டானவர் புதன். அவர் வந்து 10ஆம் இடத்துல போயிருக்கார். சனியோட 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கார். வேலை செய்யக்கூடிய, தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதீதமான ஏற்றம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க, அதுவும் வந்து கலைத்துறை, எந்த துறையாக இருந்தாலும், அதாவது டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கணும், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இந்த மாதிரியான பேஸ்டாக இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்க, ஏன்னா சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3/3/2026 மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் வந்து உச்சம் பெற்று போகிறார். அதாவது மீனத்துக்கு போயிடுறார். 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது ஒரு பெரிய நிறையை கொடுக்க போகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனே போய் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த இடத்தை தொட்டாலும் அதில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய அதாவது 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரத்தை சொல்லுவோம், லாபத்தை சொல்லுவோம், பணத்தினுடைய லாபத்தை சொல்லக்கூடிய இடம். இதில் லாபஸ்தானாதிபதியான குருவே வந்து தனகாரகன். அவரே வந்து தனஸ்தானமான 2ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அதனால்
பெரிய ஏற்றங்கள். எதை எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வரக்கூடிய பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் போய் 10ஆம் இடத்துல போய் உட்கார்றது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. எடுத்த தொழிலில் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் பால் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட, வெள்ளை நிற ஆடைகள் சம்பந்தப்பட்ட, ஒளி திரை அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த பிஹைண்ட் த கேமரான்னு சொல்லக்கூடிய கேமராமேனு, இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதை தவிர பார்த்திங்கன்னா லேபர்ஸாக இருக்கிறவங்க, அந்த ஃபிசிக்கல் லேபர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அவங்களுக்கு திடீர்னு அதிகமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனியும் 10ஆம் இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறதும், இந்த இதில் கலைத்துறையில் இந்த ஃபிசிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த லேபர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த ரிஷபராசிக்காரர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, ஏன்னா சூரியன் 4ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல போய் இருக்கார். இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் கீழ்மட்ட தொண்டர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா ரிஷபத்துக்கு போய் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். சனி பகவானுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. சரி, இந்த மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். இந்த மாதத்தில் சில முயற்சிகளை நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த சில முயற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சில நாட்கள் சில முயற்சிகளை தள்ளி வைக்கிறதன் மூலியமாக, அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திரன் மதிகாரகன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் போது நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தும். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம். சரி, இந்த தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டியான நாட்கள் என்னென்ன, அந்த சந்திராஷ்டமத்தினுடைய நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா கிட்ட கேட்கலாம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ இந்த ரிஷபராசி சேர்ந்த நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்துலேயும் சந்திராஷ்டிரமம் வருது, மார்ச் மாதத்துலேயும் சந்திராஷ்டிரமம் வருது. கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தோம்னாக்கா 5 நாட்கள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருது. அதாவது மாசி மாதம் தொடங்கக்கூடிய 13/2/2026 மற்றும் 14/2/2026 2 நாளுமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரம தினம். இதை தவிர மார்ச் மாதத்தில் பார்த்தோம்னாக்க 11/3/2026, 12/3/2026, 13/3/2026 இந்த 5 நாட்களுமே இந்த சந்திராசிரம தினங்கள். இந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்னாக்க ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8க்கு போகும்போது மதிக்காரகனான சந்திரனுடைய ஒளி படாததுனால மூளை குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பதட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாம் இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக தவறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட தூரம் நெடுந்தூரம் பயணம் மேற்கொள்கிறதுக்கு இந்த நாட்களை தவிர்ப்பது சிறந்தது. சாமி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அருகில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து வழிபட்டுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும். சரி, இப்போ சுக்கிரனால பிரச்சனை, தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனால் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் சுக்கிரன். சுக்கிரனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 13/2/2026 14/3/2026 கூடியில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதில் முதல் கோரை அப்படின்றது சுக்கிரகோரை. சுக்கிரகோரையில் அருகில் உள்ள கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். இதை தவிர இந்த 13/2/2026 14/3/2026 ஒரு முறை திருச்சி அருகில் உள்ள ஸ்ரீரங்கம் அப்படின்றது சுக்கிர பகவானுடைய ஸ்தலம். அனந்த சயன பெருமாள் அழகாக படுத்துட்டு இருக்க பெருமாள், அவரை ஒரு ட்ரிப்பு கண்டு சேவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, எப்படி சூரியனை கண்டா பனி மறையுதோ அதே மாதிரி பிரச்சனைகள் மறையும். அப்போ மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ரிஷபராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்பெருமான் அரங்கநாத பெருமாளை வழிபட்டிங்கன்னாக்க பிரச்சனைகள் தீரும். அதே போல் சுக்கிரன் நவகிரகத்தில் உள்ள சுக்கிரனையும் 3 நெய் தீபம் போட்டு வழிபட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, இப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு 13/2/2026 14/3/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷபத்தை பொறுத்தவரை ஏறுமுகமான காலம், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 6 கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கும். புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு. மாற்றங்கள் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி போன உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் மூலம் லாபத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால எடுக்கக்கூடிய தொழிலில் பல தரப்பட்ட தொழில்கள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் இந்த ஆபரண தங்கம் செய்யக்கூடியவங்க, அதை தவிர இந்த வைரம் வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர லைட்டு, டியூப் லைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, விளக்கு இந்த மாதிரியான மின்சார விளக்கு செய்யக்கூடிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சின்ன திரை பெரிய திரை, அது தவிர இந்த பால் சம்பந்தப்பட்ட பதனிடும் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க, வெள்ளை ஆடைகள் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, அது தவிர ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஐஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய கூல்ட்ரிங்க் ஐஸு, அந்த பாலினுடைய பதனிடும் விஷயங்களில் பாலினுடைய இந்த ரோஸ் மில்க் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 95 விழுக்காடு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.